யூதர்களுடைய முறைமையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள். இந்த யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. திருமணங்கள் வரும்போது அந்த திருமணங்கள் அவர் நம்முடைய முறைமையின்படி அல்ல. முதலாவது திருமண நிச்சயம் ஒன்று நடைபெறும். அந்த திருமண நிச்சயம் முடிந்த பிற்பாடு மணமகன் தன்னுடைய தந்தையிடத்திலே சென்று, அப்பா எனக்கு ஒரு ரூம் கட்டி கொடுங்க, இல்லைன்னா ஒரு வீடு கட்டி கொடுங்க, ஒரு அறையை கட்டி கொடுங்க என்று அப்பாவை ரொம்ப தாதா பண்ண வேண்டும். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று வருந்தி கேட்பாங்க. அப்படி கேட்டு வீட்டை கட்டிய பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மணமகன் திருமணத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும். அதனால தான் திருமணம் நடைபெற வேண்டும். முதலாவது திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்ட பிற்பாடு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆயத்தம் பண்ணின பிற்பாடு தான் திருமணம். அந்த முறை நமக்கு ஒருவேளை புதுமையாக இருந்தாலும் யூதருடைய திருமண முறையிலே மிக முக்கியமான ஒரு முறை. அதன் பிற்பாடு தான் திருமணம் மிக சிறப்பாக அவருடைய முறைமையின்படி நடைபெறும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன், போய்